ஐவிவர்ஸ் டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 40th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் டீமும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா டெல்லியில இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் April 24, அதாவது வென்ஸ்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் டீம் 8 மேட்ச்ல 4 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருந்துட்டு போறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 8 மேட்ச்ல 3 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச்ன்றதால அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பத்தி பார்க்க போறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 4 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல 2 டீமுமே தலா 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்க போற அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல ஆல்ரெடி இந்த 2 டீம் 1 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீமும் ஆல்ரெடி 1 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இது ரிவெஞ்ச் மேட்சா தான் இருந்துட்டு வருது. ஸோ ஆல்ரெடி இந்த 2 டீம் மோதின மேட்ச்ல எந்த டீம் வெற்றி பெற்றாங்க நம்ம பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் அபார வெற்றி பெற்றாங்கன்னே நம்ம குறிப்பிடலாம். ஸோ அவங்களோட ஹோம் கிரவுண்ட் இந்த மேட்ச் நடக்கிறதால அவங்களோட ஆதிக்கம் தொடருமான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டெல்லியில இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச்சு முழுக்க ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா தான் இருந்துட்டு வருது டெல்லியில இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் எனக்கு தெரிஞ்சு இனிஷியலா பவர் பிளேல கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடினா நல்ல ரன்ஸ் ஆன் தி போர்ட்ஸ் அவங்க டீமுக்கு டார்கெட்டா செட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல 85 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 39 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 46 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் இந்த கிரவுண்ட்ல 168 ரன்ஸா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெற்றாரோ அவர் தயங்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த 2 டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்டா குஜராத் டைட்டன்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா ரிதிமான் ஷஹா மற்றும் சுப்மன் கில் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் டேவிட் மில்லர், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர், நூர் அகமது, சந்தீப் வாரியர் மற்றும் மோஹித் சர்மா இந்த 11 பேர் தான் குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதே போல நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா டேவிட் வார்னர் மற்றும் ஜாக் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிறங்குவாங்க. இதுக்கப்புறம் அபிஷேக் போரல், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், லலித் யாதவ், குல்தீப் யாதவ், அண்டர்ஜ் நாட்ஜே, கலீல் அகமது மற்றும் முகேஷ் குமார் இந்த 11 பேர் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த 2 டீமுக்காக இருக்கிற கீ பிளேஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம ஜிடி டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டனா இருக்கிற சுப்மன் கில் இப்போதைக்கு வேற லெவல் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச மினிமம் எந்த மேட்ச்ல ஒரு 40 to 50 ரன் ஸ்கோர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் தாராளமாக அவர் போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிட்டு அவருக்கு எய்டர் கேப்டனோட விசி ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதே போல அவங்க டீமோட மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிற விருதிமான் ஷஹாவை நம்ம 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல பிக் பண்ணிட்டு விசி ரோல் கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன்ஸை பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஷாய் சுதர்ஷனை போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணீங்க. ஜிஎல் ஏதாச்சும் ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன்ல அவருக்கு விசி ரோல் தாராளமாக கொடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா ரஷீத் கான் மற்றும் மோஹித் சர்மா பை டிஃபால்ட் பிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படுறதா சாய் கிஷோரை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த கிரவுண்ட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட்ன்றதால கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே போல நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிற ஜேக்கை நீங்க தாராளமா பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஆனா இவரு இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரன்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. இதுலயும் குறிப்பா பவுண்டரிஸ்ல ஒரு டீல் பண்ணி கொடுக்குற காரணத்தினால் நமக்கு ஃபேண்டசில நிறைய பாயிண்ட்ஸுமே கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால தாராளமா போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் அவர் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிற டேவிட் வார்னரை நீங்க 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல பிக் பண்ணிட்டு கேப்டன் ரோல் கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டன் இருக்கிற ரிஷப் பண்ட் இப்போதைக்கு சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா அவருக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்ல இவர் டைரக்டா கேப்டன் ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலா ஜிஎல பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போதைக்கு சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிறாரு போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் டைம் இந்த 2 மேட்ச் மோதும்போது ஒரே ஓவர்ல 2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுத்தாரு ஸ்டப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால தான் அவருக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக அக்ஷர் பட்டேல போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க.
பவுலிங் சைடு பார்க்கும்போது குல்தீப் யாதவ் மற்றும் முகேஷ் குமாரை பிக் பண்ணிக்கோங்க. இப்படி 3 பவுலர்ஸோட போனால் குல்தீப் யாதவ், கலீல் அகமது மற்றும் முகேஷ் குமாரை தாராளமாக நீங்கள் ஜிஎல் காம்பினேஷனில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்து இவங்க எல்லாரும் தான் இந்த 2 டீமுக்காக இருக்கிற கீ பிளேயராக இருந்துட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லைட்டில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் வேணும் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப்டர் டாஸ் நான் ப்ளே பண்ண போகிற டீம்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 40th மேட்ச்ல மோதுற டெல்லி கேபிட்டல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் இந்த 2 டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.